வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, இது நம்ம நகரத்தார் டிவி. அவர்கள் ஸ்ரீவத்சவா பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் டிஜிபி திரு அசோக் முக்தா ஜெயின் அவர்களுக்கும் மற்றும் ஒரு டிஜிபி மோகித் அகர்வால் அவர்களுக்கும் தமிழகத்தை சார்ந்த வாரணாசி எஸ்பி திரு சரவணன் ஐபிஎஸ் அவர்களுக்கும் மற்றும் சற்றேறத்தாழ 26 ஐஏஎஸ் ஆபீசர்கள் நமது காசி சத்திரத்திற்கு அரும்பெரும் பணிகளை ஆற்றினார்கள். அதற்காக அத்துணை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ந்து போகிறோம். அதற்கடுத்ததாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து எண்ணற்ற ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற 474 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை உங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது நகரத்தாரின் பெருமையையும் காசி சத்திரத்தின் புகழையும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்ல நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்று சொல்லி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் அருளால் எல்லா நிகழ்வுகளும் சிறக்கட்டும். நாம் அனைவரும் சேர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க செயல்களை செய்து சுவடுகளை பதிக்கிற பொற்காலமாக இந்த பருவம் அமைந்தது, அமையும் என்று சொல்லி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மோசடி பற்றிய புகார் கொடுத்தது சம்பந்தமாக நான் முந்தா நாள் வரை வாரணாசியில் இருந்தேன். பிளேன் எல்லாம் கிடைக்கல, எல்லா பிளேனும் கேன்சல் ஆயிடுச்சு. 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் வந்திருக்க வேண்டும். எல்லா நிர்வாகிகளும் அப்படித்தான். நிறைய பேர் மற்ற மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றீர்கள். பிளேன் எல்லாம் சரியானபடி இல்லை. அப்படி இருக்கும்பொழுது முந்தா நாள் இரவு 11 மணிக்கு நான் ஈரோட்டிற்கு வந்து சேர்ந்தேன். சக நிர்வாகிகள் அனைவரும் காரைக்குடி, மதுரை, திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு வந்து சேர்ந்தார்கள். நேற்று நாங்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் அண்ணே, செக்ரட்டரி சார் அவர்கள் எங்களை அழைத்து, மோசடி வழக்கு உங்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது, அந்த மோசடி வழக்கிற்கு தலைவராகிய நாராயணனும் செயலாளராகிய கதிரேசனும் மற்ற நிர்வாகிகளும் தெற்கு காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்று திரு மைக்கேல் ராஜ் அவர்கள் எங்களை அழைத்தார்கள். நாங்கள் சொன்னோம், திருச்சி அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய செயலாளர் அங்கு இருக்கின்றார்கள், அவர்கள் வருவார்கள் என்று சொன்னோம். செயலாளர்களும் மற்ற நிர்வாகிகளும் இருந்தவர்கள் தெற்கு காவல் நிலையத்திற்கு சென்றார்கள். அங்கு திரு அரு சிவா அண்ணன் அவர்கள் எங்கள் மீது ஒரு மோசடி வழக்கை நேற்று பதிவு செய்துள்ளார்கள். அந்த வழக்கில் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். 4 மணி நேரம் எங்களுடைய பணி நேற்று தடைபெற்றது. நாங்கள் என்ன மோசடி செய்தோம்? மோசடி வழக்கு கொடுத்த திரு அரு சிவானன் அவர்கள் நாங்கள் செய்த மோசடிக்கு சரியான ஆதாரங்களை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த அவை என்ன சொல்லுகிறதோ அதுபடி நாங்கள் கேட்க தயார். நம்ம சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்ட விஷயத்தை மைக்கில் இப்போ போட்டு காமிக்கிறோம். ஆடியோவில் போடுங்க, ஆடியோவில் போடுங்க, ஆடியோ போடுங்க. எடுத்து முன்னாடியிலே வச்சுக்கிறது இல்லையா? கணக்கில் உள்ள சொத்து சமாச்சாரமா நீங்க டாக்குமெண்ட் போலியா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க சொல்லி ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. நாங்க எதுவும் தப்பு பண்ணல. நீங்க ஆதாரம் இருந்தாலும் இருந்தா எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா உங்க விளக்கத்தை சொல்லிட்டு போவாங்க. நல்லா வரணும். நீங்க எப்போ வரணும்? ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக வாங்க. அப்படியே வாங்க, ஆன் பண்ணுங்க. சவுண்ட் ஆகி அண்ணே, முதல்ல
அண்ணே தயவு செய்து அமைதி காக்கவும். மோசடி வழக்கு நாங்கள் என்ன மோசடி செய்தோம், அந்த மோசடிக்கு உண்டான காரணத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா, மோசடி வழக்கு கொடுத்த திரு அரு சிவானந்தன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து என்ன மோசடி நாங்கள் செய்தோம் என்றதை இங்கு சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லணும். இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது. நாங்கள் என்ன மோசடி செய்தோம் என்ன தெரியுங்க. சொல்லுங்க. வணக்கம், காரைக்குடி சவுத்து போலீஸ் பேசுறேன். ராங்க சிவானந்த் சார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம மேலேங்க நாராயணன் மேலேங்க என்ன கொடுத்துருக்காரு? கலெக்டர் சொத்து சமாச்சாரமா நீங்க டாக்குமெண்ட் போலியா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்ல சொல்லுங்க. நாங்க எதுவும் தப்பு பண்ணலங்க. ஆதாரம் இருந்தாலும் இல்லை இருந்தா எடுத்துட்டு வாங்க, இல்லைனாலும் நம்ம உங்க விளக்கத்தை சொல்லி கொடுத்து போவோம். நல்லா வராங்க. எப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கீங்க. சரி, அதனால உங்களுடைய விளக்கத்தை வந்து அவங்க சேர்த்துனாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்து காரைக்குடி திருப்பி காவல். சரிங்க சரிங்க நல்லா வராங்க. 14:06 சொல்லணும். அவர் போலீஸ்ல சொன்னதை மேடையில வந்து சொல்ல சொல்லுங்க. இல்லைன்னா அவர் அவையில் இருந்து உங்களுடைய இல்லைன்னா சபை நாங்கள் என்ன மோசடி செய்யணும். இல்ல 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 அண்ணா, அவர் கொடுத்திருக்கிறது மோசடி வழக்கு மீட்டிங் சம்பந்தமா தான். மீட்டிங் நடக்க கூடாது, தவறான செய்திகளை சொல்லுகிறார்கள், மோசடி செய்திருக்கிறார்கள், பத்திரங்களை மாத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாங்க என்ன செஞ்சோம்? வர சொல்லுங்க அரு சிவானந்தன். இல்லைன்னா அவையில அரு சிவானந்தன் இருக்கக்கூடாது. அரு சிவானந்தன் அவையை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். மோசடி எல்லாரும் சொல்றீங்க. இந்த சபை கூட்டத்துக்கு தான் அவர் போய் வழக்கு கொடுத்திருக்காரு. அவரை வந்து சொல்ல சொல்லுங்க, நாங்க என்ன மோசடி செஞ்சோம். அவர் சொல்லவில்லை என்றால் அவையில் இருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். அண்ணே, அஜெண்டா படி இருக்கு. இதுக்கு அரு சிவானந்தன் வந்து விளக்கத்தை சொல்லலன்னா அவையில் இருந்து அரு சிவானந்தன் நீக்கப்படுவார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க பாட்டுக்கு மோசடி வழக்கு கொடுப்பீங்க, நாங்க கேட்டுக்கிட்டு இருப்போமா? மோசடி வழக்கு நீங்க கொடுப்பீங்களா? நாங்கள் பிரச்சனையை முடிக்கிற மாதிரி பாருங்க. அண்ணே 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 எல்லாரும் உட்காருங்க. அண்ணே எல்லாரும் உட்காருங்க. அண்ணே தயவு செஞ்சு உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க அண்ணே உட்காருங்க. அண்ணே தயவு செஞ்சு உட்காருங்க. அண்ணே தயவு செஞ்சு உட்காருங்க. சொல்றேனே உட்காருங்க. இருங்க. ஹலோ அண்ணே, எல்லாருக்கும் வணக்கம்.
என் பேர் வெங்கடாச்சலம். நான் அட்வொகேட்டு, காரைக்குடி சேர்ந்தவன். ஹலோ இருங்கங்க, இருங்க, நான் சொல்றேன் விடுங்கிறேன். இருங்க சொல்லிடுறேன், ஒரு சார் இன்னைக்கு பேச விடுங்க. இருங்க, இப்போ நம்ம இந்த பொதுக்குழு போட்டதின் நோக்கமே இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இன்டீரியர் பெண்டிங் இருக்கு. இதை யார்கிட்ட ஒப்படைக்கிறது? நம்மளே எடுத்து நடத்துறதா இல்லை டாட்டாட்ட கொடுத்துறதா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பொதுக்குழு மெயினாக ஊடப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் சிவா கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாருங்கிற விஷயத்தை இப்போ கையில் எடுத்தோம்னா எல்லாரும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டை அடிக்கிற மாதிரி தான் வரும். அதனால தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்க பொறுப்பாளர்கள் எல்லாரும் இதை தனிப்பட்ட முறையில் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு வழக்கறிஞர் 2 பேரும், பெரிய வழக்கறிஞர் 2 பேரும் வச்சிருக்கீங்க, அவங்கள வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அவமான வழக்கு போடுங்க. சொல்ற புரியுதா? அதுல காம்பன்சேஷன் வாங்குங்க. இது எல்லாரையும் வச்சுக்கிட்டு இதை போட்டீங்கன்னா இருங்க, இந்த அஜெண்டாவே மத்தியானம் வரைக்கும் போயிடும். மத்தியானம் சாப்பிட்டு பாதி பேர் போயிடுவாங்க. அப்புறம் நீங்க என்னத்த அஜெண்டா முடிவு பண்ண போறீங்க? நான் சொல்றத கேளுங்க. அஜெண்டாவை மட்டும் நீங்க பேசுங்க. இது அஜெண்டாவை மட்டும் பேசுங்க. இல்லைன்னா தேவையில்லாம கைவிளக்கு பிரச்சனை வந்துடும். அதோட நிப்பாட்டிக்க. சரி சரி அண்ணா, அண்ணன் சொன்னது அவங்களுடைய கருத்து இல்ல. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. இது அண்ணனுடைய கருத்து. இந்த மீட்டிங் நடத்தப்படாததுன்னு அந்த கேஸை கொடுத்திருக்காரு. அவரை விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க. போகல ஏன் அவர் பயப்படுறாரு? மேடைக்கு வர சொல்லுங்க. அவரை ஏன் கொடுத்தாரு? மேடைக்கு வர சொல்லுங்க. சும்மா வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து தட்டுறது பெரிய விஷயம் இல்லைன்னு. எங்களை 6 மாத காலமாக எந்த வேலையும் செய்ய விடல. எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாரு. எங்களை நாங்க என்ன நேர்மையா செய்யறோம், ஒழுக்கமா செய்யறோம், பர்ஃபெக்ஷனா செஞ்சிருக்கோம். அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் சொந்த செலவில் சென்றோம் சொல்றாரு. 2,66,00,000 ரூபாய் போன பருவத்தில் எப்படி வந்துச்சு? நடந்தது 1.5 வருட காலம், மிச்சம் 1.5 வருஷம் கொரோனால போயிடுச்சு. 2,66,00,000 ரூபாய் போக்குவரத்து செலவு எழுதியிருக்காங்க. அவர் சொல்றாரு சொந்த செலவில் போயிட்டு வந்தோம்னு. எல்லாரும் சொந்த செலவில் போயிருந்தா 2,66,00,000 ரூபாய் எப்படி வந்துச்சு? எங்களுக்கு இப்போ 3 வருஷத்துல 40 லட்சம் ரூபாய் கூட வரல. இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்றுதான் அவரு மோசடி வழக்கு போட்டிருக்காரு. அதை விட்டுட்டு நீங்க பர்சனலா டீல் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு தெளிவு வேண்டாமா? நீங்க அண்ணனை மேடைக்கு வர சொல்லி எதுக்காக மோசடி வழக்கு போட்டாருன்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம் அண்ணே, வெங்கடாச்சலம் அண்ணன் பேசினாங்க. அவங்க பொதுக்குழு உறுப்பினர், அதோட இல்லாமல் சிறந்த வழக்கறிஞர். அவங்க அஜெண்டா படி நடத்த சொல்றாங்க. அவங்க யார் வழக்கு கொடுத்திருந்தாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காங்க. நீங்க நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் சந்திங்க. பொதுக்குழுவில் இது சம்பந்தமா பேசி வேண்டாம் அஜெண்டாவா அண்ணே அண்ணே எங்களுக்கு எலெக்ஷன் தேதி அறிவிங்க. அஜெண்டா தனியா வச்சுக்கோங்க. அண்ணே எல்லாரையும் கெடுக்கிறோம். அண்ணே தயவு செய்து அனைவரும் அண்ணே இருங்க எல்லாரும் அமைதியா இருங்க. அண்ணே உங்க தலைவர் உங்க நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது அஜெண்டா படி தான் மீட்டிங் நடத்தணும். நீங்க அஜெண்டா படி நடத்துங்க. இதர விஷயங்கள் வரும்பொழுது நிச்சயமாக நீங்க சொல்லுங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால அஜெண்டா படி இப்போ நடத்துறது சரியான வழி. அதுபடி பண்ணுங்க. ஆனால் ஒரு சத்திரத்தை நிர்வாகியை எதிர்த்து ஒரு வழக்கு போடுவதற்கு நிச்சயமா அவங்களும் பதில் சொல்லணும். அது இதர விஷயங்கள் வரும்பொழுது சொல்லுங்க. தயவு செய்து அனைவரும் கரம் கூப்பி கட்டுகிறோம். அமைதியாக நான் உட்காருங்க. அடுத்தது நீங்க நடத்துங்க. இல்ல என்னன்னா இல்ல ஒரு நிமிஷம். இப்ப என்னன்னானே சிவா அண்ணே என்ன அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு சிவா அண்ணே மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் அவர் விளக்கம் சொல்லணும்.
இப்போ நாங்கள் இருக்க அனைத்து உறுப்பினரும் உங்கள் மேலே புகார் கொடுக்கல. அனைத்து உறுப்பினரும் சேர்ந்து ஒரு புகாரை தயார் பண்ணி உங்கள் மேலே மோசடி புகார் கொடுத்துருந்தோம்னா இதை இங்கே விவாதிக்கலாம். இது தனிப்பட்ட முறையில் அவர் கொடுத்த புகார். இல்லை இல்லை சொல்லுங்க. சரி, ஒரு 10 பேர். இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நான் இல்லை 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 இருங்க ஒரு 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 பொதுக்குழு அண்ணே இருங்கண்ணே இருங்கண்ணே இருங்க இருங்க தனிப்பட்ட முறை இல்ல, தனிப்பட்ட முறை இல்ல. காசி சத்திரத்துக்கு போட்டிருக்காங்க. கொடுத்த யாரு கையெழுத்து போட்டிருக்கா? இவர் தானே போட்டிருக்காரு. நாங்கெல்லாம் போடல இல்ல, நாங்கெல்லாம் போடல இல்லங்க. நாங்கெல்லாம் இருக்குங்க இருக்கு ஏங்க. இப்ப நம்ம அஜெண்டா படி நடத்தணும்னா எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இல்ல சிவானி பிரச்சனை பேசணும்னா சிவானி பிரச்சனை பேசுவோம். எல்லாரும் அஜெண்டா படி பேசணும்னு நினைக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. எத்தனை பேர் பாருங்க அண்ணே. அதாவது அண்ணன் சொல்றாங்க தனிப்பட்ட முறையில் வழக்கு கொடுத்திருக்காங்க. எனக்கும் அரசிபாலனுக்கும் என்னென்ன சண்டை, என்னென்ன பிரச்சனை? அவர் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்குக்காகத்தான் அவங்க வழக்கே போட்டிருக்காங்க, மோசடி வழக்கு. அதை வந்து அவங்களை சொல்ல சொல்லுங்க. என்ன நாங்க மோசடி செஞ்சோம்னு இதை ஏன்னா நீங்க அப்புறம் சொல்ல சொல்றீங்க? அவங்களை இப்ப வர சொல்லுங்க. நாங்க வந்து இப்ப நம்ம சர்வீஸ் ப்ரொவைடரை பத்தி முடிவெடுக்க போறோம். தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண போறோம். அதெல்லாம் ஒன்றும் டிலே பண்றதுக்கு எந்த காரணமும் இல்லை. நாங்க எல்லா தேதியோட தான் வந்திருக்கோம். நாங்கள் என்ன தயவு செய்து போய் உட்காருங்க ப்ளீஸ். நீங்க உங்களுடைய பதிவை செய்துட்டியா? ஆமாண்ணே ஆமாண்ணே. இல்லண்ணே 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 இல்ல 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா இல்லண்ணே நீங்க நான் மட்டும் பேசலண்ணே. அப்ப அரசியல் மாதிரி உள்ளவங்க நாங்க மோசடி பண்ணோம்னு சொல்லுவாங்க. பாக்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும்? வேலை செஞ்சு பார்த்தா தானே தெரியும். சும்மா மதுரையில உட்கார்ந்துகிட்டு எந்த மீட்டிங்க்கு அட்டன் பண்ணாம, எந்த பொதுக்குழுக்கு வராம, எந்த செயற்குழுக்கு வராம, காசிக்கு இது வரைக்கும் ஒரு முறை வராம இங்க உட்கார்ந்துகிட்டு தட்டது கெட்டிக்காரத்தனமான சொல்லுங்க. நீங்க ஒரு முறை கூட ஒரு காசிக்கு வரல. ஒரு மீட்டிங் எக்ஸப்ட் ஒரு பொதுக்குழு தவிர வரல. என்ன சொன்னாரு? வேட்டியம் அடிச்சு கட்டிட்டு வந்து சிக்கிறாது சத்திரம் கட்டக்கூடாது என்று சொன்னார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து கட்டக்கூடாது, செய்யக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இதை செய்ய அதை செய்ய. அண்ணே வக்கீல் அவர்கள் நாங்கள் டைவர்ட் பண்றதாக சொல்றாங்க. நாங்கள் டைவர்ட்டே பண்ணல. அண்ணனை மேடைக்கு வர சொல்லி ஏன் எங்க பேர்ல மோசடி வழக்கு சொன்னாங்க விளக்கத்தை சொல்லணும்ல. அங்க போலீஸ் சொல்லியிருக்காருல்ல. கேட்டிருக்கோமே. ஆமா அவர் இந்த கூட்டத்தை நடத்தப்படாதுன்னு சொல்றாரு. அண்ணே எஃப்ஐஆர் போட்டாங்கிறது வேற என்ன? எதுக்காக வழக்கு போடுறாங்க? குற்றம் என்ன? நாங்கள் செய்த குற்றம் என்ன? அதாவது அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவங்க இந்த செய்தியை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பொதுக்குழு வந்து நடக்கிறது எப்படிங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? நம்ம இந்த மேட்டரை வந்து தலைவர் ஆரம்பித்த இதை வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு நடத்துறதா இல்லை பொதுக்குழு நடத்துறதா? பொதுக்குழு நடத்துறதா இருந்தால் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் எந்திரிச்சு பொதுக்குழு தான் நடத்தணும்னு கரவொலி எழுப்புங்க. பொதுக்குழு நடத்துறதா இருந்தா பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து கரவொலி எழுப்புங்க. இல்ல சிவான பேசணும்னா நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம். அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் மறுபடியும் நான் கேட்கிறேன், பொதுக்குழு கூட்டத்தை நடத்தணும்னா அனைவரும் கரவொலி எழுப்புங்க. பொதுக்குழு நடத்தினதுக்கு அப்புறம் அந்த மேட்டரை பேசிக்கிட்டோம். தலைவரே, பொதுக்குழு உறுப்பினர்களோட ஒருமித்த கருத்து என்னன்னா பொதுக்குழு நடத்துங்க, கடைசியா அதை பேசிக்கோங்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து மீட்டிங் நடத்துங்க, அந்த இதை வந்து கடைசியா பேசிக்கோங்கிறாங்க. அதுக்கு சம்மதம் தானே? மீண்டும் ஒரு முறை பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லுங்க, பொதுக்குழு நடத்தலாமா இல்ல சிவானந்த மேட்டரை பேசுவோமா? பொதுக்குழு நடத்தலாம்ல?
மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலி எழுப்புங்க. பொதுக்குழு நடத்தலாம்னா சார், இது மீட்டிங் முடிச்சு அண்ணே அண்ணே இது அஜெண்டா அவங்க சொன்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம். நான் சொல்றேன் சார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நமது இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயமா இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. அது இப்ப உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் மேல, அதனால நிர்வாகிகள் மேல அவங்களுக்கு எல்லாரும் நீங்க பிரசங்க பண்ணீங்கிறத நாங்க 473 பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க சொல்லவே இல்லை. அவங்களோட தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க பொதுக்குழுவை நடத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பொதுக்குழுவை நடத்துங்க. 20 நிமிஷம். அண்ணே 400 பேரும் அவங்களோட எண்ணங்களை சமயங்களை பிரதிபலிச்சிருக்கலாம். அது நம்ம மனசை நோவடிச்சிருக்கலாம். அவர் சொன்னது தப்பாவே இருக்கும். நான் சொல்றேன், மோசடிங்கிற ஒரு தவறான வார்த்தை தான். ஆனால் அந்த தவறான வார்த்தைக்கான பதில் அவர் ஏதோ வச்சிருப்பாரு, அதை பின்னாடி கேட்டுக்கலாம். நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போதைக்கு ஆஸ்பர் அஜெண்டா அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஆஸ் எ ஜெனரல் பாடி இது உங்களுக்கு மொத்த கமிட்டி மேலே அவர் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. கம்ப்ளைண்ட்டு நம்ம மொத்த கமிட்டியை சேர்ந்து பேஸ் பண்ணோம். அது நாங்களும் சேர்ந்தே பேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பேஸ் பண்ணல, ஜெனரல் பாடியும் சேர்ந்தே பேஸ் பண்ண போதே தவிர அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் பேஸ் பண்ண போகிறது இல்லை. அதை நம்ம பேஸ் பண்ண போகிறது மொத்தமாக பேஸ் பண்ண போகிறோம். அவர் ஒரு ஆள் தான் தனிப்பட்ட முறையில் பேஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதை இப்போதைக்கு மெயின் அஜெண்டாவில் வராமல் லீகல் அஜெண்டா முடிச்சுவிட்டு உங்களோட ஸ்பெஷல் அஜெண்டாவில் போட்டீங்கன்னா அவையை விட்டு வெளியில போகணும்னு நாங்கள் சொல்கிறோம். அண்ணே அவையை விட்டு வெளியே போட்டேன். இப்போ அண்ணே இதை முடிச்சு விட்டு தானே அண்ணே இதை முடிச்சு விட்டு அண்ணே அதை முடிச்சு விட்டு தான் அண்ணே அவை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு ஜெனரல் பாடி மெம்பர் வெளியே போக சொல்றதுக்கு நியாயமா நமக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா தெரியல. நீங்க இல்ல தயவு கூர்ந்து நம்ம இல்ல நமது நிர்வாகம் இல்ல 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 இந்த நடப்பு நிர்வாகிகளோட பொதுக்குழு உறுப்பினர்கள் மூத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இப்பொழுது நம்ம அடுத்த அஜெண்டாவுக்கு போறோம். இதர விஷயங்கள்ல அரு சிவானந்தன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து ஏன் எங்கள் மீது அதாவது மோசடி வழக்கு, நாங்கள் என்ன மோசடி செய்தோம், நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மோசடி செய்திருந்தால் மோசடிக்குண்டான விளக்கத்தை அவர்கள் இதர விஷயங்களில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து அனைவரும் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா அண்ணா அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா பிளீஸ் உட்காருங்க. அண்ணா இப்ப அஜெண்டாவில் அடுத்த 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று புதிய பராமரிப்பு சம்பந்தமாக விவாதம் மற்றும் ஓட்டெடுப்பு சம்பந்தமாக. இரண்டாவது தேர்தல் தேதி சம்பந்தமாக. இருங்க அண்ணா இருங்க உட்காருங்க அண்ணா அருசுபான நீங்க வந்து சொல்ல வேண்டியதுக்கு சொல்லல. நீங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு மத்ததுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மோசடி வழக்குக்கு வந்து சொல்றதுக்கு பயப்படுறீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்க தெரியுது, இங்க வந்து சொல்றதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க பயம் இல்லாம வந்து சொல்ல வேண்டியது மேடையில ஏன்னு பயப்படுறீங்க? அண்ணா இப்ப என்னன்னா 2 அஜெண்டாக்கள் உள்ளது. ஒன்று புதிய சத்திரம் பராமரிப்பு சம்பந்தமாக, அடுத்ததாக தேர்தல் தேதி சம்பந்தமாக. இது 2 அஜெண்டாவில் எந்த அஜெண்டாவை முதல்ல வச்சுக்கிறது? அண்ணா நீங்க உட்காருங்க, அவையை கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். முத்துக்குமார் உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அதாவது தேர்தல் தேதிங்கிறவங்க கொஞ்சம் பேர் சொல்றாங்க, மெஜாரிட்டியானவர்கள் சரி தேர்தல் தேதி வேணுங்கிறவங்க எந்திரிச்சு இல்லைங்க ப்ளீஸ். பாருங்க அவையில பாருங்க. சரி உட்காரலாம். அதாவது சரிபாதி பேரு தேர்தல் தேதி முதல் என்றும் சரிபாதி பேரு பின்னாடி என்றும் சொல்லுகிறார்கள். உட்காருங்க அண்ணா உட்காருங்க.
கதிரேசன் தேர்தல் பேப்பர் தலைவர் அவர்களே, முதலில் தேர்தல் தேதி அறிவித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்று என்னுடைய கருத்து. அனைவரும் தேர்தல் தேதி அவங்களோட எதிர்பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் போன பொதுக்குழுவில் தேர்தல் தேதி அறிவிக்க வந்தீங்க. பொதுக்குழு மெம்பர்கள் அதிகமாக இல்லாததுனால அடுத்த பொதுக்குழுவில் என்ன அறிவிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ ஆவலோடு எதிர்பார்க்கிற தேர்தல் தேதியை அறிவித்து அதற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா அண்ணா மைக், இந்த மைக்கை மாத்திக்க, மைக்கை ஆன் பண்ணிக்கங்க. கோட்டையூர் கிருஷ்ணன், உங்க அஜெண்டாவில் கொடுத்துருக்கிறது முதல்ல தேர்தல் தேதி, அதுக்கு அப்புறம் தான் பராமரிப்பை பற்றி சொல்லியிருக்கீங்க. அதன்படி நடந்து கொள்ளுங்கள். முதலில் எங்களுடைய எல்லாருடைய விருப்பமே மோஸ்ட்லி தேர்தல் தேதி தான். அதை முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்த அஜெண்டாக்கு வாங்க. நன்றி. அண்ணா செக்ரட்டரி சார், அஜெண்டா படி தேர்தல் தேதி தான் முதல்ல இருந்துச்சு. அதை ஏன் முதல்ல பராமரிப்பு அப்புறம் தேர்தல் தேதின்னு சொன்னோம் அப்படின்னம்னா, செக்ரட்டரி இப்போ சொல்றாங்க, நம்ம டோனர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கு எல்லா அவயோர்களையும் வைத்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைத்தோம். அண்ணா அண்ணா என்னை சொல்ல விடுங்க, நீங்க சொல்ல வர்றதான் நானும் சொல்றேன். இப்போ அவர்கள்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அதனால தான் தேர்தல் தேதி பிறகாகவும் இந்த தேதியை முன்பாகவும் சொல்லியிருந்தோம். இப்ப தேர்தல் அண்ணா என்ன கொஞ்சம் சத்தம் போட வேண்டாம். இது ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதுல சத்தம் போடுறது, கூச்சல் போடுறது, இங்க சத்தம் போடுறது, இதெல்லாம் அநாகரிகமான பணிகள். நம்ம தேர்தல் தேதி முதல்ல சொல்லிட்டிய we will do the அண்ணா உட்காருங்க அவர்கள் தயவு செய்து உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க தயவு செய்து உட்காருங்க. அண்ணா நீங்க மேடையில சொல்றதுக்கு பயப்படுறீங்க, நீங்க உட்காருங்க ப்ளீஸ். நீங்க வழக்கு போட்டுட்டு மேடையில சொல்றதுக்கு பயப்படுறீங்க, நீங்க உட்காருங்க ப்ளீஸ். அதான் தேர்தல் தேதி, உட்காருங்க. இப்பொழுது நாம் அனைவரும் பொறுப்பெடுத்த காலம் 23/1/2023 வருடம் 6 மணிக்கு பொறுப்பெடுத்தோம். நம்மளுடைய பொறுப்பு காலம் 22/1/2026 மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. இப்ப நாங்க உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னம்னா, இந்த பருவத்தில் 2024 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் டோட்டலா நடக்க போற டர்ன் ஓவர் காசி சத்திரத்திற்காக இந்த நன்கொடைகள் பெற்றதையும் சேர்த்து, புதிய கட்டிடத்துக்கு வந்த வருவாயையும் சேர்த்து, நன்கொடைகளையும் சேர்த்து சற்றேறத்தாழ 70 கோடி ரூபாய் டிரான்சாக்சன், எல்லாமே அப்ராக்சிமேட் 70 கோடி ரூபாய். இப்போ மார்ச் 31 பினான்சியல் இயரை முடிச்சு, இது நாங்க நிர்வாகிகள் சொல்ற கருத்து, அவை என்ன சொல்லுதோ அதை நாங்க ஏத்துக்க ரெடி. தேவையில்லாமல் நம்ம சத்தமே போட வேண்டாம், அவரவர்கள் பேச வேண்டாம். என்ன பொதுக்குழு சொல்லுதோ அதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு நாங்க ரெடி. இருங்கண்ணே ப்ளீஸ் அண்ணே நான் சொல்றேன், உட்காருங்க. மார்ச் 31 அன்று பினான்சியல் கணக்கை முடிச்சு, ஏன் முடிச்சு அப்படின்னு சொன்னோம்னா, சென்ற பருவத்தில் எங்களுக்கு 10 மாத கணக்குகளை எங்களுக்கு முன்னால் இருந்த உடனடி முன்னாள் பொறுப்பாளர்கள் வைத்திருந்தார்கள். 2 மாசம் நாங்க பண்ணோம். அதுல நிறைய கணக்கு முடிக்கிறதுல குழப்பங்கள் இருந்தது, சரியானபடி முடிக்க முடியல. நமக்கு முதல்ல ஆடிட்டரா இருந்தவங்க ஆடிட்டர் வீரப்பண்ணன் அவர்கள் முடிப்பதற்கு சற்று காலதாமதம் ஆகியது. ஏன்னா விளக்கங்களை எங்களால் சொல்ல முடியல. நாங்கள் ஒரு தடவையும் முன்னாள் பொருளாளர், முன்னாள் செயலாளர் அவர்களை அழைத்து விளக்கங்களை கேட்டு அவர்களிடம் சொன்னோம். அந்த கணக்கு முடிக்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ். அதனால நாங்க நிர்வாகிகள்
பொருளாளரால் கம்ஃபர்டபுளாக பேச முடியாது, சற்று உடல்நல குறைவு, ரொம்ப நேரம் அவங்களால நிற்க முடியாது, இந்த மீட்டிங்கே வரலன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் அவங்களை மண்ணு கட்டி இங்கே கூட்டியாந்து உட்கார வச்சிருக்கோம். அவர்கள் பேச வேண்டிய செய்தியை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். மார்ச் 31 கரெக்டாக கணக்குகளை முடிச்சு ஆடிட்டர் சொன்னது, ஏப்ரல் 1ஆம் தேதி இன்கம் டாக்ஸுக்கு ஃபைல் பண்ணி, அண்ணே இங்கே வாங்க, கிட்டத்தில் வாங்க, ஏப்ரல் 31ஆம் தேதி கணக்குகளை முடித்து அண்ணா சொல்லி முடிச்சிடறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதன் பிறகு தேர்தல் நடத்த, அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து 3/5 அண்ணா முத்துக்குமார் அண்ணா நாங்க சொல்லிடுறோம்னா அப்புறம் நீங்க பேசுங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல நின்ற மைக் தான் இருக்கண்ணே, எடுத்து கையில வச்சுக்கண்ணே. நாங்க அண்ணா மைக் எடுத்த அண்ணன் கையில கொடுத்துருங்கண்ணா. 3/5/2026 அன்று இதே மாதிரி ஒரு பொதுக்குழுவை கூட்டி கணக்கை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து அதன் பிறகு ஒப்புதல் பெற்று 21 நாட்களுக்குள் தேர்தல் நடத்துவதற்கு அன்றைக்கே தேர்தலுக்கு உண்டான கடிதத்தையும் கொடுத்து 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை தேர்தலை நடத்தலாம் என்று நாங்கள் நிர்வாகிகள் சொல்லுகிறோம். இதுக்கு இடையில இல்லைன்னா உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. இதுக்கு இடையில புள்ளி விவரம் என்ன அப்படின்னம்னா, ஒவ்வொரு ஊர்களையும் 76 ஊர்களையும் புள்ளி விவரங்களை பெறுவதற்கு 30 நாட்கள் ஒரு ஊர் காரியக்காரருக்கு நாம் அவகாசம் கொடுக்க வேண்டும். உறுப்பினர் எண்ணிக்கை முடிவு செய்து படிவம் அனுப்ப 10 நாட்கள் தேவைப்படுகிறது. படிவம் 76 ஊர் நகரத்தார் பெருமக்கள் காரியக்காரர்களிடம் இருந்து நாம் பெறுவதற்கு 30 நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும். தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 30 நாட்கள் தேவைப்படுகிறது. மொத்த நாட்கள் தேவை 100. அதாவது தேர்தல் தேதிய என்ன என்ன இந்த மாதிரி டைம் கொடுத்தோம்னா மார்ச் 15ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை வருது. நாங்க என்ன பொதுக்குழுல எங்களுடைய சஜஷனை சொல்றோம். அப்புறம் பொதுக்குழு என்ன சொல்லுதோ அதுபடி நாங்க செய்ய தயாரா இருக்கோம். ஏற்கனவே இது செயற்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது கணக்குகளை நீங்கள் முடித்து கொடுத்துத்தான் போக வேண்டும் என்று செயற்குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. 24/5 நாங்க அதை கேட்கல. நாங்க எப்பவுமே யாரையுமே எதையுமே முத்துக்குமார் நீங்க உட்காருங்க, நான் கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கருத்தை சொல்றேன். நீங்க நடக்காத சொல்றீங்க. செயற்குழுவில் ஒப்புதல் கொடுக்கல, பொதுக்குழுவுக்கு பரிந்துரை தான் பண்ண சொன்னோம். செயற்குழுவில் ஒப்புதல் கொடுக்கல, இது தவறான செய்தி. ஒரு செயற்குழு உறுப்பினர் சரி வாசகத்தை மாத்திக்கிறோம். என்னென்ன உட்காருங்க, உட்காருங்க. நீங்க சொல்றதானே கரெக்ட், நீங்க சொல்றதான் கரெக்ட், உட்காருங்க. அதாவது செயற்குழுவாகிய நாங்கள் பொதுக்குழுவுக்கு ரெக்கமெண்ட் செய்கிறோம், நீங்கள் கணக்குகளை முடித்து கொடுத்துவிட்டு செல்லுங்கள் அல்லது குழப்பம் வரும் என்று அவர்கள் சொன்னார்கள். அண்ணா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்றோம், எங்களுக்கு ஒரு நாள் கூட வேண்டாம். நாளைக்கு காலையில விட்டுட்டேன்னு வச்சுக்கீங்களேன், உங்க காலில் எல்லாம் 2 லிட்டர் பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணி நாங்க புறப்படுவோம். இதெல்லாம் பேசக்கூடாது. ஏதோ நாங்க கேட்கறதா பேசக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் பேச வேண்டாம். அதனால ஆடிட்டர் அவர்கள் சொல்லுவதும் 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை தேர்தலை வைத்துக் கொள்ளலாமா? இது நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். செய்வோம். அண்ணே நான் பேசலாமா? அதாவது அன்பார்ந்த பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ஒரு சொசைட்டி ஆக்டில் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்துறது நம்ம வச்சிருக்கோம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனா நம்மளுக்கே டைம் முடியுது. ஜனவரி 22ஆம் தேதிக்கு மேலே நான் எனது ஊரில் பொதுக்குழு உறுப்பினராக நீடிக்க முடியாது. டைம் ஓவர். எனக்கு பின்னாடி என் ஊரில் இன்னும் 5 பேர் வருவாங்க. எல்லா ஊர்லேயும் அதுதான். அதாவது இந்த எலெக்ஷனுக்கு 100 நாள் தேவைப்படும்னு செக்ரட்டரி சொல்லியிருக்குது. இந்த 100 நாளைக்கு முன்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும்.
இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கணும். அப்போ இதை தள்ளி கொண்டு போய் கண்டினியூ பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்காரு. அதுக்காகத்தான் இந்த அறிவிப்பை 100 நாளைக்கு முன்னாடி விடலை. இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. 45 நாளைக்கு உள்ள டைம் கொடுத்து ஊரில் அந்தந்த ஊர் காரியக்காரர் 15 நாள் டைம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அவங்களோட வேலை. போட்டியிடுறவங்க கேன்வாஸ் பண்ணிக்குவாங்க. எலெக்ஷனை அறிவிக்கப்பட்டதுதான் நம்ம கமிட்டியோட வேலை. அவங்க வந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு போனா தான் அடுத்த வர நிர்வாகம் இப்படி நீங்க 6 மாசம் கேட்டு 100 நாள் கேட்டு அடுத்தாப்புல 6 மாசம் கேட்டு 1 வருஷம் கேட்டு இப்படியே போனா இது தவறான முன்னுதாரணம் ஆயிரும். எலெக்ஷன் ப்ராக்ரஸ்க்கு இதுவரையில காசி சத்திரத்தில் நவம்பர்ல மட்டும்தான் கணக்கு முடிப்பாங்க. நவம்பருக்கு மேல வர்றதை ப்ரொபோஷனரியா கொடுத்துட்டு போற கமிட்டியை கணக்கு தாக்கல் பண்ணும்போது சேர்த்து பண்ணுவாங்க. அதான் பழக்கம். சென்ற பருவத்தில் கொரோனாங்கிறதுனால தேர்தல் நடத்தி இதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது. நான் சொல்லி ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆலோசனை இல்லைன்னு நான் சொல்ல போறேன். இப்பதான் ஒரு நிமிஷம் என்ன பேச என்ன உங்களை பேச விடுறோம்ல, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன். எங்களுக்கு அங்கே கொரோனா காலம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. நான் சென்ற பருவத்தில் நிர்வாகியா இருந்ததுனால சொல்றேன். ராமநாதன் உள்ள இருக்காங்க. அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டா அப்போ 320 பேர் 40 பேர் வச்சு கூட்டம் நடத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே நடத்தினா செக்ரட்டரி மேலே கேஸ் போடுவாங்க. அதனால 2 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகி அது போச்சு. இப்படி இப்போ நமக்கு ஜனவரி இன்னும் 2 மாத கணக்கு இவங்க இன்னைக்கு சிக்ரா கணக்கு வழக்குகள் இருக்கோ சிக்ரா கணக்கு வழக்குகளை இவங்க முடிச்சு இவங்க கொடுக்கட்டும். எலெக்ஷன் அறிவிச்சிருவோம். புது கமிட்டி வரட்டும். அந்த கமிட்டி நடத்திக்கிட்டு இருக்கட்டும். சிக்ரா கணக்குகளை இந்த 7 பேருமே அவங்க பொறுப்பில் இருந்து அது மார்ச்சில் முடிஞ்சாலும் சரி மேல முடிஞ்சாலும் சரி வரவு செலவு பாக்கியில் அவங்க அன்னைக்கு கொடுத்து ஃபைல் பண்ணிக்குவோம். இதுக்காக நான் மார்ச் 31 கணக்கு தாக்கல் பண்ணுறேன்னு ஆடிட்டர் ஒரே நாளில் ஃபைல் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே ஜெனரல் எலெக்ஷன் வருது. மேலே தேர்தல் நடத்தி அமலில் இருக்கும். யாரும் ஓட்டு கேட்க போக முடியாது, கேன்வாஸ் பண்ண முடியாது. பணம் 10 ரூபா 5 ரூபா செலவுக்கு எடுத்துட்டு கூட வழியில் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க தேர்தல் கமிஷன். அதனால இது எதுவுமே இவங்களுக்கு என்ன சிரமம், கணக்கு கொடுக்கறது ஆடிட்டர் இருக்காரு. ப்ரொபோசல் பேலன்ஸ் ஷீட் போட்டு கொடுத்துட்டோம். எப்பவும் வழக்கம் போல அடுத்து வர கமிட்டி பண்ணிக்கிட்டா சிக்கா வரவு செலவுகளை கட்டடத்தை நிறைவு பண்ணி இவங்க தனியாக கொடுக்கட்டும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. விதிப்படி தேர்தல் அறிவிச்சு முறைப்படி போகணுங்கிறது தான் நம்ம நகரத்தாரோட ஐதீகம். அதை கடைபிடிச்சு நம்ம எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும். தவிர இதை யாரும் பேக்கில் யாரும் வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே, எல்லாருக்கும் இந்த தேர்தல் சம்பந்தமாக ஒரு முக்கியமானது சொல்ல நம்புகிறேன். தலைவர் அவர்கள் சொன்னாங்க 22 ஜனவரி 2026 நம்ம பருவம் முடியுதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேதி தவறானது. 3 வருடம் எலெக்ஷன் டேட்லேருந்து இல்லை. பொதுக்குழு உறுப்பினருடைய அந்த 3 வருடங்கிறது என்னைக்கு எலெக்ஷன் பண்ணமோ அன்னையிலேருந்து இல்லை. என்று நாம் பொதுக்குழு உறுப்பினராக இந்த சொசைட்டியில் அங்கீகரிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து தான் 3 வருடம். 15/12/2022 நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதேமா 10/12 ஆயிருக்கும். ஏன்னா உங்க கார்டு 15/12 வந்திருக்கு. அதனால நம்முடைய பருவம் 15/12/2026 முடிகிறது. அதாவது இந்த ஏறத்தாழ இன்னொரு 10 நாள்ல. அதனால நம்ம முத்துக்குமார் சொன்னபடி போன தடவை கேட்டபோது மாப்பிள்ளை இருக்கிறது பொண்ணு இருக்கிறது, இது மாதிரி கல்யாண தேதியை தள்ளி வைக்க கூடாதுன்னு சொன்னவன் நான் ஒரு ஆளு. அது தயவுசெய்து கைதட்ட வேண்டாம். நான் சொல்லுவது இது இந்த இன்ஸ்டிடியூஷன், அதாவது சொசைட்டிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பேங்க் மாதிரி. இது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆள் வருவாங்க, போவாங்க, மாறுவாங்க. அதுக்காக எதையும் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தயவு செய்து நமக்கு 15/12/2025 முடிகிறதுனால நம்ம தயவு செய்து இந்த தேர்தல் தேதியை நம்ம ஜனவரி மாசத்துல உங்களுக்கு அப்புறம் வச்சிடலாம். அது வரைக்கும் இதை நீங்க இந்த பொதுக்குழு உறுப்பினர் இல்லைங்கும் போது நம்மளே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நமக்கு பவர் கிடையாது. ஏனென்றால் 3 வருடம் நமக்கு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நானே இன்னொரு 5 வருஷத்துக்கு இருந்துக்கணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு நமக்கு பவர் இல்லாத போது உரிமை இல்லாத ஒன்றை நாம் கோர அவசியம் இல்லை.
அதனால் தேதிகளை வச்சு விடவும் தயவு செய்து வச்சிருங்க. அதுக்கான ஏன்னா வேட்பாளர்களும் அதுக்கு தயாராகட்டும். இந்த ஜெனரல் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி மற்றவங்க யாரும் சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்கள். 3 வருடங்கிறது நமக்கு டேட் ஆஃப் அட்டண்டன்ஸ். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்ம ஊர் கூடனா தான் தேர் இழுக்க முடியும். 2 கை சேர்ந்தால் தான் ஓசை வரும். நமக்குள்ளே ஒற்றுமையாக நம்ம இருக்கதே 1,00,000 பேர். தயவு செய்து ஒருத்தர் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்க மிகப்பெரிய ரொம்ப சிரமப்பட்டு இந்த பில்டிங்கை உருவாக்கியிருக்காங்க. கொஞ்சம் இது மிக ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லியிருக்கணும், 10 மாடி கட்டாத 2 மாடி கட்டு போகிறோன்னு சொல்லியிருக்கணும். விட்டாச்சு, கட்டியாச்சு. இன்றைக்கி மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நான்லாம் போயிட்டு வந்தேன். அதனால் அவங்களுக்கு இந்த குழுவுக்கு நான் முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அந்த கட்டடத்தை கிட்டத்தட்ட 99% முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதையும் முடித்து அதை என்ன மாதிரி நீங்கள் இந்த பொதுக்குழுவில் முடிவு எடுக்கிறீங்களோ அதுபடி செய்யுங்க. நான் தனிப்பட்ட எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் அதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைச்சு நீட்டாக இந்த ஒரு 10-20 நாள் முன்ன பின்ன வர்றதுனால தப்பு இல்லை. கணக்கை முடித்து இந்த மார்ச் கணக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்னுடைய கருத்து மார்ச் முடிச்சுட்டு இந்த தேர்தலை வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் என்னுடைய கருத்து சொல்கிறேன். மற்ற விருப்பப்படி இருந்தால் நான் மாற்றி அமைச்சு அதை பற்றி தப்பு இல்லை. அதனால் இதை நல்ல முறையில் கொண்டு போகணும் தான் என்னுடைய இது. நிச்சயமாக இந்த ஒரு மிகப்பெரிய இதை உருவாக்கியிருக்காங்க. அதை நம்ம எல்லாம் கட்டி காக்கணும்னு கேட்டுக்கிட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுது. ஆனால் என் பேர் பெருச்சியப்பன், செயற்குழு உறுப்பினர். ஒரு தடவை செயற்குழு உறுப்பினர்கள் இதை தேர்தல் தேதியை கணக்க முடிச்சுட்டு போகலான்னு ரெக்கவுண்ட் பண்ணான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கலை. முத்துக்குமார் அண்ணன் செயற்குழு உறுப்பினர், முன்னாள் நிர்வாகி, அவங்க தெளிவாக இதில் விளக்குனாங்க. செயற்குழுவுக்கு மட்டும் இல்லை, பொதுக்குழுவுக்கும் தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால் செயற்குழுவில் ரெக்கவுண்ட் பண்ணுறதுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். 2வது, முன்னாடியெல்லாம் நம்ம நகரத்தார் குறிப்பு எழுதி பேரேடு எழுதி லெட்ஜர் பயந்து கணக்கு ஆடிட்டர்கிட்ட கொண்டே கொடுப்போம். இப்போ நான் அறிந்த வரையில் எல்லா சத்திரங்களும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி டேலி போட்டு அன்னன்னைக்கு எவ்வளோ மகமை, எவ்வளோ வாடகை, எவ்வளோ செலவு, எவ்வளோ பேங்கில் கட்டணும்னு சொல்லி அங்கே டேலியில் நைட்டு 8 மணிக்குள்ளே போட்டுடுறாங்க. இங்கே சென்ட்ரலைஸாக காசியில் காசி காரைக்குடி சத்திரத்தில் எல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணிடுறாங்க. அதனால் தனியாக கைனால் கணக்கு எழுதி எல்லா சத்திரத்துலையும் வாங்கி கன்சால்டேட் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. டிசம்பர் 31ஆம் தேதி கணக்கை இவங்க ஆடிட்டர்கிட்ட கொடுத்து ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு பேலன்ஸ் ஷீட்டை டிசம்பருக்கு போட்டு கொடுத்துட்டு ஜனவரி 22ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் நடத்தணும். இதை நான் இங்கே மட்டும் சொல்லலை, பொருளாளர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் காசி சத்திர அலுவலகத்திலே போய் சொல்லியிருக்கேன். நீங்கள் மார்ச் மாதம் வரை வெயிட் பண்ண வேண்டாம், டிசம்பருக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 15 நாளில் ஒரு பெரிய கணக்கு வர இருக்காதுன்னு சொல்லி நேரடியாக போய் சொல்லியிருக்கேன். அதனால் ஜனவரி 22க்குள்ளே நடத்துனீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் இதுவரை எல்லாம் நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள். பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் எல்லாரும் 22க்குள்ளே தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். செயற்குழு ரெக்கவுண்ட் பண்ணவே இல்லை. ஆலோசனைகளை வழங்கிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா, இந்த தேர்தல் தேதியோட இன்னும் ஒரு செய்தியையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். நமது புதிய சத்திரம் கட்டுவதற்கு இன்னும் 10 கோடி ரூபாய் நன்கொடை பெற வேண்டி உள்ளது. அந்த நன்கொடையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். திறப்பு விழா முடிந்த பிறகு 21 நாட்களுக்கு எனக்கு கடுமையான காய்ச்சல், சளி, இருமல், followed by குரல் வல்ல. I got admitted myself in கோவை மெடிக்கல் சென்டரில் அட்மிட் ஆகிட்டேன். நானும் எங்கள் ஆட்சியும் உடம்பெல்லாம் 21 நாளைக்கு அப்புறம் ஓரளவு சரியாக வந்ததுக்கப்புறம் 28ஆம் தேதி காசிக்கு சென்றோம். கும்பாபிஷேகத்தை விசாலாட்சி திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கலந்து கொண்டோம். திருப்பி வரும்போது சளியையும் சேர்த்து கூட்டி வந்துட்டோம்.
திருப்பி டாக்டர்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த பொதுக்குழு முடிந்த பிறகு நாளையிலிருந்து நன்கொடைகளை பெற தீவிரமாக இருக்கின்றோம். 10 கோடி ரூபாய் இன்னும் நகரத்தார் பெருமக்களிடம் நன்கொடைகளை பெற வேண்டும். கண்டிப்பாக நமக்கு கிடைத்துவிடும். அதுக்கெல்லாம் வச்சு நாங்கள் தேதி கேட்கல. இதெல்லாம் ஒரு சாதகமாக சொல்லி உங்களிடம் கேட்கின்றோம். சொன்ன தேதியில் எலெக்ஷன் நடத்தணும்னா we are ready to do that. ஆனா அண்ணா இருங்க முத்துக்குமாரண்ணா, உங்க பதிலை நீங்க சொல்லிட்டிய, மறுப்பு இல்லை. கொஞ்சம் தயவு செய்து நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். இப்ப எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா இப்ப நீங்க எழுந்து நில்லுங்கள், கைகளை தூக்குங்கள், இல்ல குரல் ஓட்டெடுப்பு கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்க விரும்பல. என்ன காரணம் அப்படின்னோம்னா, ஒரு நிகழ்வு இங்கு நடைபெறுகிறது. அதுல எல்லா நகரத்தார் பெருமக்களும் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்ட பிறகு தங்கள் இல்லங்களில் அமர்ந்து கொண்டு இங்கு வராத, சபைக்கே வராத, என்ன நடந்ததுன்னே தெரியாம நிறைய நம்மளுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தப்பு தப்பான செய்திகளை வாட்ஸ்அப்ல பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த எலெக்ஷன் இந்த தேதியிலே வைக்கலாமா அல்லது 24/5/26க்கு நாங்க கணக்குகளை எல்லாம் கொடுத்து இந்த கட்டடத்தை முழுசா முடிச்சு PLA சிதம்பரம் சொல்லும்போது சொன்னாங்க 99% கட்டிட பணிகள் நிறைவு பெற்றது என்று. இல்ல, சிவில் ஒர்க் பூரா முடிஞ்சிருச்சு. there is no civil work. இப்ப இருக்க பெண்டிங் கட்டில் போடணும், மெத்த போடணும், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் போடணும், எல்லா ரூம்களுக்கும் டோனர்களுக்கு கல்வெட் பதிக்கணும், மற்ற டோனர்களுடைய பெயர்கள் பதிக்கப்படணும், நம்ம பொதுக்குழு உறுப்பினர்களுடைய பெயர்கள் 474 பேருடைய பெயர்கள் பதிக்கப்பட வேண்டும், சுத்தி பேவர் பிளாக் போடணும், செடி கொடி எல்லாம் வைக்கணும், தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். இதுதான் இப்ப இருக்க அங்க பணி. 200 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பில்லுக்கு அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 4 கோடி ரூபாய்க்கு அடுத்த பில்லு கொடுத்துட்டாங்க. இப்ப கையில சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்கு. இந்த நிகழ்வு முடிந்த பிறகு நாங்கள் நன்கொடைக்கு செல்லுகிறோம். ஒரு வீட்லையும் நாங்கள் நன்கொடை கேட்கணும்னா போன உடனே உங்க வீட்டுக்கு வந்து, அண்ணா காசில புதிய சத்திரம் கட்டுறோம், நீங்க தயவு செய்து ஒரு 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டா ஒரு நகரத்தார் கூட கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஏன் நாம் புதிய சத்திரம் கட்டுகிறோம், அதோடைய நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன? 213 வருடங்களுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிற கொதோலியாவில் இருக்கிற சத்திரம் கட்டப்பட்டது நம் முன்னோர்களால். அன்றைக்கு நமது புள்ளிகளின் எண்ணிக்கை 8000 பேருக்கு எவ்வளவு பெரிய சத்திரம் கட்டியிருக்காங்க. அதுல நடுவில் இருக்க கொஞ்சம் அறைகள் மட்டும்தான் அந்தந்த பருவத்தினர், நம்ம அக்ரி சோனா அண்ணன், டாக்டர் முத்தையா அண்ணன் அந்த பருவத்தில் கட்டப்பட்டது. மிச்சம் எல்லாம் 213 வருஷத்துக்கு முன்னாடியில ஒரு நாள் ஒண்ணுக்கு 5 to 10 நகரத்தார்கள் தான் வருவாங்களாம். அதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சத்திரம் கட்டி வச்சாங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய சந்ததிகள் 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு 5 மடங்கு 10 மடங்கு பெருகும் என்கின்ற ஒரு முற்போக்கு சிந்தனையில் அதை கட்டினார்கள். இப்ப கட்டியிருக்க சத்திரம் நிறைய பேர் கேட்கிறீங்க வாட்ஸ்அப்ல, 50 பேர் தான் வர்றாங்கன்னா நீ ஏன் இவ்வளவு பெரிய சத்திரம் கட்டின அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப கட்டியிருக்க சத்திரம் 60 வயதை தாண்டிய நம்மவர்களுக்கே அல்ல. இந்த சத்திரம் நம் பிள்ளைகள் 7 தலைமுறைக்கு 210 வருடங்களுக்கு வருகின்றது போல் கட்டியிருக்கின்றோம். 200 வருடம் கழிச்சு நம்மெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இறைவனடி சேர்ந்துருவோம். ஆனா அந்த சத்திரம் நிலைச்சு நிற்கும். அந்த சத்திரத்துல நம்ம புள்ளிகள் இன்னைக்கு 47,500 48,000 சொல்லுகிறோம். அன்றைக்கு 2 லட்சம் புள்ளிகளாக இருப்பார்கள். அதற்கு தகுந்தாற் போல நாம் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு 2025க்கு தேவைக்கு போல கட்டியிருக்கிறோம். இந்த சத்திரத்தை அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியில நம்ம அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். இப்போ நீங்க எலெக்ஷனை ஒரு சாரார் உடனே வைக்கணுங்கிறாங்க, ஒரு சாரார் டைம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இதை நாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட என்ன கேட்கிறோம்னா,
இப்படி கேட்கறத விட, ஏன்னா எதையாவது ஒன்று சொல்லி நம்ம மினிட்ஸ்ல எழுதிக்கிட்டோம் அப்படின்னம்னா, சும்மா 10 பேர் தான் இருந்தாங்க, 4 பேரை எந்திரிச்சு நிக்க சொன்னாங்க, சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, இது செல்லாது அப்படின்னு சும்மா வழக்குகளை போடுவார்கள். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், நிர்வாகிகளாகிய நாங்கள் உங்ககிட்ட அன்போட கேட்டுக்கிறது, இதையும் வாக்கெடுப்பா வச்சுக்குவோம். எதுக்கு நீங்க அண்ணா நிறைய பேரு ஏன் வாக்கெடுப்பு வச்சுக்கிறீங்க, என்ன தப்பு இருக்கு? எப்படி வந்து அண்ணா எப்படி கட்டடம் கட்டுவதை தேர்தல் நடத்துறதுக்கெல்லாம் நடத்துறத வாக்கெடுப்பா வச்சுக்கிறோமா? தேர்தல் நடத்துறதுக்கெல்லாம் வாக்கெடுப்பு நடத்தப்படாதுன்னு நீங்க அஜெண்டாவில் வேற ஏதாவது பண்ணுங்க. அண்ணே, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். அதிகமான பேர்கள் எதை விரும்புறாங்களோ அதை நடைமுறைப்படுத்தணும். அதை வந்து எப்படி பண்ணணும்னா, கையை தூக்கி கை தட்டி பண்ண முடியாது. வேணுமா வேணாமாங்கிறது இண்டிவிஜுவலா எழுதி கொடுக்கறதுல என்ன தப்பு, அதுல என்ன பாதிப்பு வேணும்? இல்ல வாக்கெடுப்பு நடத்துறதுல ஒரு தப்பே இல்லைண்ணே. அண்ணே வாக்கெடுப்பு நடத்தலாம். அண்ணே தேர்தல் நடத்தலாமா வேணாமான்னு பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட அனைவரும் சொல்லலாம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாதுண்ணே. தேர்தல் நடத்தலாமா வேணாங்கிறதுக்கு அனைவரும் வாக்களிக்கலாங்கிறத எங்களோட கருத்து. அனைவருக்கும் வணக்கம். அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று அஜெண்டாவில் இருக்குது. அப்போ தேர்தல் தேதி தான் அவங்க சொல்லணுமே ஒழிய தேர்தல் தேதி நடத்தணுமா வேண்டாமா என்பதற்கு ஒரு தேர்தல் வைக்கக்கூடாது. இது மரபு இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட்ண்ணே. இப்போ பட்டு நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு மறுபடியும் ஏதாவது கேஸு அந்த மாதிரி யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இனிமே இப்போ பார்க்குற நிர்வாகிகளும் அடுத்து வரப்போகிற நிர்வாகிகளுக்கும் தேர்தல் நடத்தலாமா வேணாமாங்கிறத அதை வாக்கெடுப்பு மூலமாகவே முடிவு பண்ணலாம். ஒரு நிமிஷம் அதாவது தேர்தல் தேதி 22/1 அறிவிச்சிடலாம். அது போக கட்டணத்துக்கு இந்த கமிட்டி அப்படியே தொடர்ந்து செயல்படட்டும். வர்ற நிர்வாகிகளும் சேர்ந்து கேட்டாங்க. அதாவது தேர்தல் தேதியை வந்து தள்ளி வைக்க வேண்டாம். இதுபடி 3 வருஷத்துக்குள்ள பண்ணிடுவோம். இந்த ஒரு தடவை மிஸ் பண்ணோம்னா வருஷம் மிஸ் ஆகி போகிற தடவையும் இதுக்கு ஓட்டு எடுப்பலாம் வேண்டியதில்லை. தேர்தல் தேதியோ அதை அறிவிக்கட்டும். அதாவது தேர்தல் குறித்து விவாதிப்புன்னு கூட போடல, தேர்தல் அறிவிப்புன்னு தான் போட்டிருக்கேன் அஜெண்டாவில். தேர்தல் தேதி அறிவிச்சுட்டு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சட்டத்துக்கு புறம்பா செய்யப்படாது. தேர்தல் வந்து 21/1/2026 முடியுதுன்னா 22/1/2026 நடத்தி தான் ஆகணும். அதை விட்டுட்டு ஓட்டெடுப்பு நடத்து, அதை நடத்து, அதெல்லாம் வேண்டாம். சட்டத்துக்கு புறம்பா நம்ம ஏன் செய்யணும்? சட்டத்துக்கு புறம்பா செய்ய வேண்டாம். அதனால தேதி அறிவிக்கட்டும். 22/1 எலெக்ஷன் அறிவிக்கட்டும். அதுக்கு ஓட்டெடுப்புலாம் தேவையில்லை. 25 அதாவது ஜனவரிக்குள்ள, எனக்கு கரெக்டாக தேதி சொல்ல தெரியல, 25 வச்சுக்க சொல்லுவோம். அன்னைக்கு நடத்துவோம். அதனால அதற்கு ஓட்டெடுப்பு, அதை 2 பிரிவினை ஆக்குறது, அந்த வேலையெல்லாம் வேண்டாம். அதனால தேதி அறிவிக்கிறதுக்கு எதுக்கு ஓட்டெடுப்பு தேவையில்லை. அதனால ஓட்டெடுப்பு ஆமா 25/1. ஆமா அப்படியா? சரி அண்ணே, இப்ப நான் என்ன சொல்றேன்னா 25/1/2026 நம்ம தேர்தல் வைக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைக்கலாமா? எல்லாருடைய கருத்து கையை தூக்குங்க, அவ்வளவுதான். மெஜாரிட்டி யார் கையை தூக்குறீங்களோ அதை வச்சு பண்ண வேண்டியதான். மே மாசம் சட்டத்துக்கு புறம்பா கேட்க முடியாதுனே. சட்டத்துக்கு புறம்பா கேட்க முடியாதுனே. மே மாசம் வைக்கலாமா? 10 கோடி அவருக்கு இன்னொரு 3 மாசம் தேவைப்படுதுன்னா 10 கோடி டைம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுனே. அண்ணே, அனைவரும் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணே, இந்த ஹலோ அண்ணே, தயவு பண்ணி அண்ணே, பொதுக்குழுவினர்கள் சேர்ந்து எந்த தீர்மானத்தை வேணுமானாலும் நிறைவேற்றலாம். அதுதான் பைலாவில் இருக்கு. பொதுக்குழுவில் அதிகப்படியான பெயர்கள் சேர்ந்து என்ன முடிவை வேண்டுமானாலும் தீர்மானத்தை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். பொதுக்குழுவுக்கு பெரிய பவர் இருக்கு. பொதுக்குழுவினர் அதிகமான பெயர்கள் எதை விரும்புகிறார்களோ எலெக்ஷன் 20ஆம் தேதி வைக்கலாம்னா வைப்போம், தள்ளி வைக்கலாம்னா வைக்கலாம். தலைவர் நாராயணன் அவர்கள் 10 கோடி வசூல் தள்ளி தருவதாக சொல்கிறார்கள். அதே டைம் கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை.
ஆதரவு கொடுக்குமா 3 ஆண்டுகள் அது முடிந்தவுடன் நார்மலாக உடனடியாக தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும். எதற்காக கூடி அதிகப்படுத்துகிறார்கள்? 3 வருடம் முடிந்த உடனே அதற்கு தானாகவே அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் பைலா. அண்ணே, பைலால வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் எக்ஸ்டெண்ட் இது வந்து அவங்க பதவி ஆசைலாம் கிடையாது. நான் அங்க நின்று பார்த்தனால சொல்றேன், கட்டடத்தை பரிபூர்ணமா முடிக்கணும். 2வது, இனிமே ஒரு நிமிஷம், இனிமே போய் யாத்தையும் பணம் வாங்குறது, திருப்பி போய் பணம் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வேற எதுக்காக வேண்டாம். நம்ம அவங்க சொன்ன அளவுக்கு நாள் கொடுக்கலன்னா கூட ஒரு குறிப்பிட்ட நாளையாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா ஒண்ணு அவங்க முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு டயத்தை கொடுங்க. ஒரு முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு டயத்தை கொடுங்க. இதுல நம்மளோட சொந்த வர நம்ம விருப்ப வெறுப்பை காட்டி நம்ம அந்த கட்டளை வந்து ஆயுளுக்கு சாதிக்க போற கட்டளை பாதியில போக வேண்டாம். அண்ணே சிவானே, ஒரு மினிமம் டயத்தை நம்ம கொடுக்கலாம். ஒரு மினிமம் டயத்தை நம்ம கொடுக்கணும். கொடுத்து அதை அவங்கள பரிபூர்ணமா முடிக்க சொல்லுங்க. இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு. தேதியை தாங்க பிக்ஸ் பண்றதுக்கு. ஹலோ மயிலண்ணே, ஹலோ ஏங்க, தேர்தல ஒரு மயிலண்ணே ஒரு நிமிஷம். அதாவது அண்ணே, இப்ப கமிட்டியோட வேண்டுகோள் ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். அதாவது தேர்தல்ங்கிறது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போறது. அந்தந்த ஊர் பொதுக்குழு மெம்பர் பாதி ஊரில் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. இனி புதுசாக போகிற ஊருக்கு எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இவங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த கணக்கு வழக்கில் சப்மிட் பண்ண டைம் கேட்குறாங்க. இந்த கமிட்டி எலெக்ட் ஆகிற கமிட்டி அது மாதிரி நம்ம தேர்தல் தேதி அறிவித்து அவங்க ஒர்க் பண்ணட்டும். புது கமிட்டி வரட்டும். இவங்களோட சிக்ரா கணக்கு வழக்கில் வரவு செலவு முடித்து மார்ச் 31 கொடுக்கும்போது அந்த கணக்கு வழக்கில் வாங்கி புது கமிட்டி ஃபைல் பண்ணிக்க. இவங்களுக்கு நம்ம வந்து இந்த பொதுக்குழுவில் நம்ம பரிந்துரை பண்ணிடலாமா? அது ஓகே பண்ணால் இவங்க பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடலாம். எலெக்ஷன் ஜனவரியில் தான் வைக்கணும். இந்த கணக்கு வழக்கு இவங்க முடிச்சு கொடுக்கட்டும். வரவு செலவு பாக்கி என்ன இதை வந்து எல்லாரும் ஓகே பண்ணி பேசிடலாமா? ஆமாம் அண்ணே. தலைவர் ஹலோ ஹலோ அண்ணே, எல்லாம் ஹலோ நடந்து போயிடுவாங்க. முத்துமானே, ஹலோ ஹலோ சார், அண்ணே இன்னொரு முடிவெடுக்கலாம். அண்ணே இன்னொரு முடிவெடுக்கலாம். நகரத்தார் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நிர்வாகம் நடத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்துவதுங்கிறது ஒரு பெரிய காரியம். எல்லாரும் சேர்ந்து நடத்த நடத்த முடியும். அப்படிங்கிறப்ப இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்துக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. மார்ச் மாதத்துக்குள்ள நம்ம பொதுக்குழு தான் சட்டத்தை பொதுக்குழு தான் சட்டத்தை ஏற்றணும். அப்படிதான் நடக்கும். பொதுக்குழுவுக்கு எல்லாம் பொதுக்குழு சார், பொதுக்குழுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. பொதுக்குழுல மெஜாரிட்டியா என்ன சொல்றோமோ அதான் சட்டம் சார். பொதுக்குழுல எது மெஜாரிட்டியா சொல்றோமோ அதுதான் சட்டம். சட்டத்தை நம்ம எப்படி வேணாலும் பொதுக்குழு தீர்மானம் எடுத்தால் சட்டத்தை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். பொதுக்குழு தீர்மானம் எடுத்தால் சட்டத்தை எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும். ஒரு நிமிஷம். ஏப்ரல் 5 வரைக்கும் ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். அண்ணே நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. எல்லாருக்குமே பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கு சார். ஒரு பெரிய நிர்வாகத்தில் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். ஒரு பெரிய நிர்வாகத்தில் பொதுக்குழு மெம்பர் எல்லாரும் சேர்ந்து 2 மாதம் டை கொடுக்குற தப்பு கிடையாது. இது வந்து ஒருத்தர் பாதி முடிச்சு பாதி விட்டுட்டு போனா மொத்தத்தில் நகரத்தாருக்கு தான் இதில் சிரம நஷ்டங்கள் வரும். அதனால நகரத்தார்கள் சேர்ந்து 2 மாதம் டைம் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஹலோ 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 அதாவது சட்டம் என்பது நாம நகரத்தார் எல்லாரும் சேர்ந்து பொதுக்குழு நிர்வாகம் பண்றதா சட்டம்.
அதனால இதுல வந்து சட்டத்தில் இடம் கிடையாது. நம்ம தீர்மானம் போடுறதான் சட்டம். அதனால 2 மாசம் டைம் கொடுக்கல, ஒன்றும் தப்பா தெரியல. பாருங்க, அவங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஹலோ ஹலோ அண்ணே அண்ணே, தயவு பண்ணி அமைதி. 24 எலெக்ஷனுங்க, 24/1 ஜனவரி. ஐயா அண்ணே 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 வைரவண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே, தயவு பண்ணி அமைதியா இருங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் அண்ணே அண்ணே அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, ஒரு கருத்து கேட்டுக்கண்ணே. அண்ணே அண்ணே செல்லப்பண்ண, அனைவரும் அமைதியாக. அண்ணே, தேர்தல் தேதி இப்பொழுது சொல்லப்படும். தயவு செய்து அமைதியா இருங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தயவு செய்து உட்காருங்க. அண்ணே அண்ணே, ஒரு மேடையில உட்காருங்க, போய் அரங்கில உட்காருங்க ப்ளீஸ். அண்ணே, தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்றோம். அதானே நான் சொல்லிடுறேன். ஹலோ அண்ணே, மரியாதைக்குரிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் அண்ணே, எல்லாம் உங்களோட முடிவு தான். அவரவரை இடத்தில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாசமாவது நம்ம டைம் கொடுக்கலாமா? இதுதான் சென்ற பருவத்தில் ஒரு மாசம் சித்ரா நந்தவனத்தை மீட்டு கொடுத்த எல்லாரும் பேசுங்க. மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் பல ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே உங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல சித்ரா நந்தவனத்தில் புதிய கட்டிடத்தை கட்டிய இந்த நிர்வாக குழுவுக்கும் நம்முடைய பொதுக்குழு மெம்பர்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப தலைவர் வந்து தேர்தல் தேதியை என்ன அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால நம்மெல்லாம் அமைதி காத்து தேர்தல் தேதி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அதற்கு பிறகு தங்களுடைய கருத்துக்களை நீங்க எல்லாம் சொல்லணும்னு இல்ல தேர்தல் தேதி நீங்க அறிவிச்சிருங்க. அதுக்கு பிறகு கருத்தெல்லாம் இல்ல, டைம் இல்ல. அண்ணே, அனைவரும் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுல என்னென்ன பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதானே. இதுல என்ன கூச்சல், இதுல என்ன குழப்பம், இதுல என்ன சண்டை, தனி மனித சண்டை எதுக்கு? தயவு செய்து உட்காருங்க. எத்தனாம் தேதி? எங்க இருக்கு அந்த பேப்பர்? நீங்க எடுக்காதீங்க தலா, இங்க இருந்து எடுக்காதீங்க. அண்ணா அண்ணா அண்ணா, ப்ளீஸ் அவர்களுடைய இருக்கையில் அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்க நிர்வாகிகள் முறையில் தேர்தல் தேதியை மார்ச் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம். அதுக்கு 100 நாட்கள் கரெக்டா? அப்படி இல்லையா நீங்க எல்லாம் சம்மதம் தெரிவிச்சா 24/5/2026 அதுக்குள்ள அண்ணே கொஞ்சம் இருங்க. அண்ணே, நீங்க எடுக்கிறதான முடிவு. ஏன்னா அதுக்குள்ள கையை காமிக்கிறோம், சத்தம் போட தேவையில்லைண்ணே. நீங்க எடுக்கிறதுதான் இறுதி முடிவு. நாங்க விவரத்தை சொல்றோம், நீங்க எடுக்கிற. அண்ணா உட்காருங்க ப்ளீஸ். அண்ணா, தேர்தல் தேதிய மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை நடத்தலாமா அல்லது 24/5/2026 நடத்தலாமா? ஹலோ அண்ணா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 22/1 விட்டுட்டோம்னா அதாவது ஜெனரல் எலெக்ஷன் வருது. மார்ச்ல டிக்ளேர் பண்ணிடுவான். டிக்ளேர் பண்ணாங்கன்னா மேல எலெக்ஷன் வரும். மே முடிஞ்சு ஜூனுக்கு போயிடும். இடையில 22/1 பண்றபடி எலெக்ஷன் நடக்கட்டும். ரெண்டாவது, இந்த கமிட்டி வந்து கட்டட கமிட்டி அப்படியே கண்டினியூ ஆகட்டும். அந்த நிர்வாகியோட சேர்ந்துக்கிட்டு பணியாற்றி முடிக்கட்டும். இது என்னுடைய கருத்து. ஜெனரல் எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஜூன்ல தான் எலெக்ஷன் நடத்த முடியாது, வரைக்கும் நடத்த முடியாது. மார்ச் நடத்த முடியாது, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. மார்ச் நடத்த முடியாது, மே நடத்த முடியாது, ஜூனுக்கு தான் போகும் எலெக்ஷன். 22/1 டிக்ளேர் பண்ணட்டும். தலைவர், நீங்க கமிட்டி அப்படியே கட்டட கமிட்டி இருங்க, கட்டடத்தை நீங்க பாருங்க. அந்த கமிட்டி இந்த ப்ராசஸ் பண்ண முடியல. இல்ல நம்ம ஊர் 71 இல்ல ஒரு வருஷம் அதாவது 76 ஊர் இருப்பான். 76 ஊர் காரியக்காரர்கிட்ட சொல்லி இமிடியேட்டா நடவடிக்கை எடுத்து உடனடியாக உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்ப சொல்லி 22 நடத்த சொல்லுவோம். எல்லாரும் சமாதானம் சொல்லுங்க. அப்புறம்
அதை வந்து எல்லா ஊர்லேருந்து பொதுக்குழு மெம்பர் வந்திருக்கான், அதை நம்ம பார்த்துக்குவோம். அந்த வேலையை ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை அது பழனிக்கு நடந்து போகிற டேட்டா இருக்குங்க. 23 25 எல்லாரோட வேண்டுகோள் 25 ஜனவரி. இதில் யாரும் மறுபடியும் ஒரு நிமிஷம். நம்ம எலெக்ஷன் தேதி அறிவிச்சு 21 நாள்ல எலெக்ஷன் நடத்தலாம்னே. முடியாதுண்ணே. இல்ல நடத்தலாம், 21 நாள் தான் டைம். 21 நாள்ல நடத்தலாம்னே. நம்ம இல்ல நீங்க சொல்றீங்க இதுல போடுறீங்க. இல்ல நம்ம இன்னைக்கு சொன்னோம்னா நாளைக்கு வாட்ஸ்அப்ல வந்துருமே. இன்னைக்கு எவ்வளவோ வாட்ஸ்அப்ல வருது. இல்ல நம்ம இன்னைக்கு நம்ம தேதி அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே ஒரு நிமிஷம். இல்ல ஆனா எலெக்ஷன் தேதி அறிவிச்சு 2 டேட். காவடி கிளம்ப தலைவர் 22 வர ஆமா அண்ணா ஜனவரி. அண்ணா தயவு செய்து அண்ணா முத்துக்குமார் அண்ணா மேடையில் அண்ணா அரங்கில் உட்காருங்க. பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எலெக்ஷன் தேதியை சொன்ன தேதியில வச்சு நடத்தி முடிச்சு இந்த கட்டிடம் அறகுறையாக நின்றுவிட்டால் இது நாங்க பொறுப்பு இல்லை. அதெல்லாம் தெளிவா சொல்லிவிடுறோம். நாங்க அண்ணா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் இந்த தேதியில நடத்தி இந்த கட்டிடத்தை அறகுறையாக நிறுத்தி விட்டார்கள் என்றால் இதற்கு பொறுப்பு நாங்க இல்லை. அன்னைக்கு நான் சொல்லல நீ சொல்லலன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நாங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்காக கேட்கல. 10 கோடி ரூபாய் பெறுவதற்கு ஒரு 3 மாத காலம் ஆகும். ஹலோ நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒரு நிமிஷம். 3/5/2026 வச்சுக்கலாம், முழுமையா முடிச்சிடலாம்னு சொல்றோம். நான் சொல்றேன். அல்லது 24/5 அல்லது மார்ச் 15. ஹலோ நான் சொல்றேன் கேளுங்கண்ணே. அண்ணே நீங்க சொல்லிருவீங்க. நீங்க சொல்லிருவீங்க நகரத்தார்கள். ஹலோ அவங்களோட பிளானை நீங்க முடிக்க விடக்கூடாதுங்கிறது அதை புரிஞ்சுட்டு நீங்க இது பண்ணிருங்க. அதாவது அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் ஓட்டிங்க்கு போயிடலாம்னு சொல்றாங்க. அதனால நாங்க ஓட்டிங்க்கு போயிடுறோம். அதனால வாக்கெடுப்பு மூலம் நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னைக்கு தேதி வச்சுக்கலாம்ங்கிறத சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர் நான் அண்ணனை கொஞ்சம் கேளுங்க. ஒரு சிலர் இந்த கட்டிடத்தை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டிடம் நிறைவுபடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பெடுக்க வேண்டாம், ஓட்டிங்க்கு விட்டுறோம். அதனால அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் தேதி ஓட்டிங்க்கு விடப்படும் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. இதுக்கு வந்து அப்செக்ஷன் இருக்கு. தேர்தல் தேதிக்கு ஓட்டெடுப்பு நடத்த ஒத்துக்க மாட்டாங்க. வேற ஏதாவது தேர்தல் தேதி அறிவிப்புன்னு அஜெண்டா போட்டு அதுக்கு ஓட்டெடுப்பு நடத்துறதுக்கு அஜெண்டா போடுங்க. தேர்தல் தேதிக்கு அறிவிப்பு பண்ணுங்க. அதாவது நம்மளுக்கு நீ போடுறது தேர்தல் தேதி அறிவிப்பு தான். அதாவது அக்கௌண்ட்ஸ் முடிக்கணும்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் அக்கௌண்ட்ஸ் முடிக்கணும்னு சொல்றீங்க. கடந்த பருவத்தில் ஓட்டெடுப்பு ஒரு பொதுக்குழு நடந்தது இது வரைக்கும். தேர்தல் தேதி பொதுக்குழு அறிவிக்கிறார். கிடையாது.
முடிச்சு கொடுத்துட்டு போனோம். ஜனவரி மாசம் வச்சுக்கிறதுல பழனி காவடி செல்வதாக காவடி அன்பர்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள். அதற்காக ஜனவரி மாசத்துல தேர்தல் வைக்க கூடாது என்று காவடி அன்பர்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள். ஆகையால் இந்த தேர்தல் தேதி ஓட்டெடுப்பு மூலம் முடிவு செய்யப்படும் என்கின்றதை தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். நீங்க அனைவரும் ஆர்வம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காவடிக்கு எந்த இடையூறும் இல்லாம நடத்துங்க. தேர்தல் எப்போ நடத்துங்க. அண்ணே நீங்க தேர்தல் எப்போ வேணாலும் நடத்துங்க. காவடிக்கு பழனி அண்ணே இல்ல நிர்வாகம் காவடி கட்டுறதுங்க அந்த நேரத்தில் எலெக்ஷன் வச்சா எப்படி? அதனால பேசாம மார்ச்லயே வச்சு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப காவடி கட்டுறது பழனிக்கு நடந்த பிறகு என்ன பண்ண முடியும்? காவடி கட்டால என்ன பண்ண முடியும்? அது எப்படி பண்ண முடியும்? அண்ணே அவர் மார்ச்சுங்கிறாங்க. நேற்று 234 தொகுதிக்கு எலெக்ஷன் ஆபீசர் போட்டா. நேற்று அடுத்து வந்து டிக்ளேர் பண்ணிடுவா பிப்ரவரியில். நீங்க தேவையில்லாம எலெக்ஷன்ல மார்ச் வைக்க முடியாது, வைக்கிறதுக்கு தெரியும். அதாவது சும்மா வந்து நீங்க வந்து இந்த 22 விட்டுட்டோம்னா அடுத்து ஜூன் மாசம் தான் எலெக்ஷன். இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஐடியா சொல்ல நிர்வாகிகளுக்கு. இதே அடுத்த 24 பேர் அடுத்த 3 வருஷத்துக்கு தொடர்ந்து செயல்படட்டும். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எலெக்ஷனே வேண்டாம். இந்த 474 அதாவது கேட்டுங்க, ஒன்று எலெக்ஷன் நடத்துவோம். இல்லை ஒரு வருஷம் இருங்க சொல்லிடுறேன். ஒன்று எலெக்ஷன் நடத்துவோம் 22 ஒன்றுல. ஒரு வருஷம் இருங்க. இல்ல அப்படின்னா இதே அடுத்த 24 பேரு அடுத்த 3 பருவத்துக்கு 2026-29 கண்டினியூ பண்ணுவோம். இதுல நிக்கிறவங்க எலெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணட்டுமா? இருங்க அண்ணே 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 நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுக்கிறது தான் இங்க கூடியிருந்தோம். நீங்க வந்து ஒரு மாசத்தை தள்ளி வைக்கிறதுக்கு நம்ம அதிகாரம் இல்லைங்கிறீங்க. ஒரு பீரியடு நீங்களே இருக்கேன்னு சொல்லி கை தட்டுறீங்க. இது என்ன நியாயம்? ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் இப்படி வன்மையா பேசுறீங்க? என்ன நடைமுறை அதை பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துங்க. நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு நீட்டிக்க முடியாதுங்கிறீங்க, சட்டத்தில் இடமில்லைங்கிறீங்க. ஒரு பீரியடு அவங்கள கண்டினியூ பண்ண நீங்க பேசுறீங்க, கை தட்டுறாங்க எல்லாரும். இது என்ன கேவலமா கேளியா? அப்படிதான் சொன்னாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே ஒரு நிமிஷம் இருக்கா? அண்ணே இருங்க ஒரு நிமிஷம். அண்ணே ஒரு சத்தம் போடாதீங்க, எல்லாம் சத்தம் போடாதீங்க. அண்ணே சத்தம் போடாதீங்க தயவு செஞ்சு. அண்ணே அண்ணே இங்கே இருங்க, எல்லாரும் ஆளாலும் சத்தம் போடாதீங்க தயவு செஞ்சு. அண்ணே அண்ணே எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களையும் கீழே இறங்க சொல்றாங்க. கேட்க மாட்டாங்க. நீங்க வாங்க, நான் சொல்லிடுறேன். அண்ணே எல்லாரும் போய் உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. அண்ணே உட்காருங்க, போய் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. தேதியை நான் சொல்றேன் வாங்க. ஜனவரி 25 அனௌன்ஸ் பண்ணி. இல்லண்ணே 10 கோடி யாரை நம்ம வசூல் பண்ணுவா? என்னென்ன பேசுறீங்க நீங்க? என்னென்ன பெரிய வக்கீல நாங்க இப்ப இல்லன்னு தெரிஞ்சா கான்ட்ராக்ட் விட்டு போயிருவாரு. கட்டணத்தை யார் முடிக்கிறது? நீங்க சொல்லுங்க. பேசுவோம்ண்ணே வாங்கண்ணே. ஹலோ நீங்க வாங்க, நான் பேசுறேன். ஹலோ தயவு செய்து எல்லாரும் அமைதியாக உட்காருங்க.
அண்ணே எல்லாரும் உட்காருங்க.